இந்தியாவில் பாம்பு கடியினால் உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகமாகவே இருக்குது. அதில் முக்கியமாக 4 வகையான பாம்புகள் இருக்குது. இந்த 4 வகையான பாம்புகளை பிக் ஃபோர் ஸ்னேக்னு சொல்லுவாங்க. அதில் முக்கியமானவர் கட்டுவிரியன். இவர் ஏன் இதில் முக்கியமானவர் சொல்கிறேன் அப்படின்றதையும், சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்லுவாங்க நம்ம கட்டுவிரியன்களை. இதை ஏன் இப்படி சொல்கிறாங்க அதையும், இந்த கட்டுவிரியன்கள் முதல்ல விரியன் பாம்புகளே கிடையாது. இந்த கட்டுவிரியன்களோட வாழ்வியலையும் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இன்றைக்கி பார்த்துடலாம். உலகத்தில் ஆசிய பகுதிகளில், முக்கியமாக இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, நேபாளம் இந்த பகுதிகளில் பரவலாக காணப்படுறது தான் நம்ம கட்டுவிரியன்கள். இதை பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 3 அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் கூட இருக்கும். கருநீல கலரில் இருக்கும். அதுவும் இதனுடைய உடம்புகளில் வெள்ளை நிற கோடுகளும் இருக்கும். இதை பார்த்து இதை எளிதாகவே அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். கட்டுவிரியன்களோட வாழ்வியலை முட்டையிலேருந்து பார்க்கலாம். ஒரு ஆண் பாம்பு, ஒரு பெண் பாம்பு ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி பெண் பாம்பானது ஒரு புதர்களுக்கு நடுவில் இந்த மாதிரி இடுக்குகளான பகுதிகளில் முட்டைகள் இடும். அதுவும் 5லேருந்து 15 முட்டைகள் வரைக்கும் கூட இடுவாங்க. ஒரு சில பெண் பாம்புகள் இந்த முட்டைகளை பாதுகாக்க கூட செய்வாங்க, இதிலேருந்து குட்டிகள் வெளிவர்ற வரைக்கும். இதிலேருந்து குட்டி வெளிவரணும்னா 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் கூட ஆகும். அது வரைக்கும் கூட ஒரு சில பாம்புகள் இந்த முட்டைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும். சரி, இந்த முட்டைகள்லேருந்து குட்டிகள் வெளிவருது அப்படின்னா, இந்த குட்டி பாம்புகள் பிறந்தது முதலேவும் தன்னிச்சு சுதந்திரமாக செயல்படக்கூடியது தான். எந்த ஒரு பாதுகாப்பும் இதுக்கு கிடையாது. இதனுடைய ஒரே ஆயுதம் இதனுடைய விஷம்தான். கடுமையான விஷம் இருக்கும் இந்த பாம்புகளுக்கு, குட்டியாக இருந்தாலும் கூட. சரி, இதனுடைய உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது பிறந்தோன்னேவும் இது 1 அடிக்கும் குறைவாக தான் இருக்கும். அதனால் இதனுடைய வாய்க்கு தகுந்தாப்பில் சின்ன சின்ன விட்டிகள், புழுக்கள் இந்த மாதிரி சாப்பிடும். ஏன் பிளைண்ட் ஸ்னேக், நம்ம காணக்கடிக்கான்னு சொல்லுவோம், அதை கூட இது சாப்பிடும். நம்ம கட்டுவிரியன்கள் வளர வளர இது வேட்டையாடும் உயிரினங்களின் அளவும் மாறுபடுது. அதாவது 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட சராசரி உயரம் அடைஞ்சிருவாங்க. அதாவது 3 அடியிலேருந்து 5-5.5 அடி வரைக்கும் கூட வளர்ந்துருவாங்க. இந்த நேரங்கள்லாம் இவர்கள் வேட்டையாடக்கூடிய உணவே வேறு. எலிகள், தவளைகள், பல்லிகள், ஏன் பாம்புகளையே வேட்டையாடுவாங்க. அது என்ன பாம்புனாலும் சரி, விஷமுள்ள பாம்பு, விஷமற்ற பாம்பு, எதுனாலும் சரி, அந்த பாம்புகளையே கூட வேட்டையாடக்கூடியவர்கள் தான் நம்ம கட்டுவிரியன்கள். விஷ பாம்புகளையே வேட்டையாடக்கூடிய நம்ம கட்டுவிரியன்களை அவர்களே கூட வேட்டையாடக்கூடிய வில்லாதி வில்லன்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அதில் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ராஜநாகம் கட்டுவிரியன்லாம் பார்த்துச்சுன்னா ஒரு நேரம் உணவாக அதை எடுத்துகிட்டு போயிடும். அப்புறம் நம்ம கட்டுவிரியன் இரவு நேர வேட்டையாடி, இரவு நேரத்தில் தான் சுறுசுறுப்பாக வேட்டையாடும். அந்த நேரங்களில் ஆந்தைகள் கண்களில் மாட்டுச்சுனாலும் சத்தமே இல்லாமல் ஆந்தைகள் இந்த கட்டுவிரியன்களை வேட்டையாடிட்டு போயிடும். அப்புறம் நம்ம கீரி பிள்ளைகள், பகல் நேரங்களில் கீரி பிள்ளைகள் சின்ன சின்ன பொந்துகளில், இண்டு இடுக்குகளில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி தேடுவாங்க. அந்த நேரங்களில் கட்டுவிரியன்கள் மாட்டுச்சுனாலும் கீரி பிள்ளைகளுக்கு உணவாயிடும். அப்புறம் கட்டுவிரியன்களுக்கு இன்னொரு முக்கியமான எதிரி இருக்காங்க, அவர்கள் தான் கட்டுவிரியன்கள். அதாவது எல்லா பாம்புகளையும் வேட்டையாடும், தனக்கு உணவே இல்லாதப்ப தன் இனத்தையே கூட வேட்டையாடக்கூடிய கட்டுவிரியன்கள் இருக்குது. அதாவது சின்ன சின்ன கட்டுவிரியன்கள் கூட இந்த பெரிய கட்டுவிரியன்கள் பார்த்துச்சு அப்படின்னா வேட்டையாடிட்டு போயிடும். அதுக்கப்புறம் மனிதர்கள் தங்கள் பாதுகாப்பிற்காக கட்டுவிரியன்களை கொல்லத்தான் செய்கிறாங்க. சரி, இத்தனை எதிரிகளையும் தாண்டி வளர ஆரம்பித்தாலும் இயற்கையான சூழ்நிலை எதிரிகள் அப்படின்றது, அதாவது சின்ன சின்ன நோய் ஏற்பட்டு இறக்கலாம், அது மட்டும் இல்லாமல் உணவு பற்றாக்குறையினால் இறக்கலாம். இந்த மாதிரி தடைகளில் இருந்தும் தாண்டி வளரக்கூடிய அந்த கட்டுவிரியனானது 2லேருந்து 3 வயசுக்குள்ளே தன்னுடைய பாலியல் முதிர்ச்சியை அடையுது. இதில் பெண் பாம்புகளை எடுத்துக்கிட்டோம்னா, தன்னுடைய இனப்பெருக்க வயதை அடைந்தவுடன் இதற்கு ஒருவித வாசனை வெளிப்படும். இந்த வாசனையை நுகர்ந்து ஆண் பாம்புகள் இந்த பெண் பாம்புகளை தேடி அதுக்கப்புறம் இது 2மே இணை சேர்ந்து முட்டை வைக்க ஆரம்பிப்பாங்க. இங்கே இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அதாவது இந்த பெண் பாம்புகளுடைய வாசனை நுகர்ந்து ஒரு பாம்பு மட்டும் இல்லை, 2-3 பாம்புகள் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்துருச்சு அப்படின்னா சுயம்வரம் தான். அதாவது இந்த ஆண் பாம்புகள் எல்லாமே போட்டியிட்டு ஜெயிச்சுட்டு தான் இந்த பெண் பாம்புகள் கூட இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்கும். அது என்ன போட்டி அப்படின்னா, அடிச்சுப்பாங்க, கடிச்சிக்க மாட்டாங்க. அதாவது பாம்புகள் மேலிருந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் அமுக்கி தான் பலசாலி அப்படின்னு நிரூபித்து, அந்த பலசாலியான பாம்பு மட்டும்தான் இந்த பெண் பாம்புகளோட இனப்பெருக்கம் செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இவர்கள் 2 பேருமே இணை சேர்ந்துட்டு அப்புறம் பெண் பாம்புகளானது மறைவான இடத்துல முட்டை வச்சு அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து வளர்க்குறதுனா வளர்ப்பாங்க.
இதுதான் இந்த நம்ம கட்டுவிரியன்களோட முழு வாழ்வியலாக இருக்குது. இந்த கட்டுவிரியன்களோட வாழ்நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 12 வருடங்கள் வரைக்கும் கூட வாழக்கூடியவர்கள். சரி, பிக் 4 ஸ்னேக்லேயும் ரொம்ப மோசமான பாம்பு கட்டுவிரியன் தான் அப்படின்னு சொன்னேன்ல, அந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது நம்ம இந்தியாவில் அதிகமான இறப்புகளுக்கு காரணம் இந்த 4 வகை பாம்புகள் தான். நல்ல பாம்பு, கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், நம்ம கட்டுவிரியன். இதில் அதிக இறப்புகளுக்கு காரணம் கண்ணாடி விரியன் தான். கண்ணாடி விரியன்னால தான் அதிக அளவில் மரணங்கள் ஏற்படுது. ஆனாலும் ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா நம்ம கட்டுவிரியன் தான். ஏன் அப்படின்னா கட்டுவிரியனோட விஷம் ரொம்ப கடுமையான அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த 4 பாம்புகளில் ஹீமோடாக்சின் அப்படின்னு ஒரே வகையான விஷமுடைய நல்ல பாம்பையும் எடுத்துக்குவோம், இந்த கட்டுவிரியன்னு எடுத்துக்குவோம். இப்போது ஒரு நல்ல பாம்பு கடிக்குது அப்படின்னா இதனுடைய விஷம் ஒரு கடியில் கிட்டத்தட்ட 150 மில்லிகிராம் செலுத்தப்படும். ஆனால் நம்ம கட்டுவிரியன் கடிச்சிச்சுன்னா வெறும் 10 மில்லிகிராம் அளவு தான் விஷம் செலுத்தப்படும். ஆனாலும் இந்த 2 விஷத்துலேயுமே ரொம்ப அதிகமான பாதிப்பை தரக்கூடியது இந்த கட்டுவிரியன் கடித்த இந்த வெறும் 10 மில்லிகிராம் விஷம் தான். இந்த 2 பாம்பு கடிச்சனாலையுமே முறையான சிகிச்சை இருந்துச்சுன்னா காப்பாற்றிடலாம். ஆனால் இதுலேயே ரொம்ப மோசமான விஷம் உடையது அப்படின்னா நம்ம கட்டுவிரியன் தான். அதுவும் வெறும் 10 மில்லிகிராம்லேயும் இந்த அளவுக்கு விஷம் கடுமையாக இருக்கக்கூடியது. சரி, சைலண்ட் கில்லர்ஸ்ன்னு சொன்னேன்ல, அந்த விஷயத்துக்கு வருவோம். கட்டுவிரியன்களை ஏன் சைலண்ட் கில்லர்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கட்டுவிரியன்கள் எல்லாமே இரவு நேர வேட்டையாடிகள். இரவு நேரத்தில் தான் சுறுசுறுப்பாக வேட்டையாடிட்டு இருப்பாங்க. பகல் நேரங்கள்லாம் எங்கேயாவது பதுங்கி ஓய்வு எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்படி இவர்கள் இரவு நேரத்தில் வேட்டையாடும் பொழுது எலிகள் தான் இவர்களுக்கு ரொம்பவே பிடித்தமான உணவுகள். அதனால் மனித குடியிருப்புகளுக்கு அருகில் இவர்கள் வேட்டையாடக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அந்த மாதிரி வேட்டையாடும் பொழுது மனிதர்களை கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி கடிச்சிருச்சு அப்படின்னா அதிக அளவில் வலி இருக்காது மற்ற பாம்புகளை ஒப்பிடும் பொழுது. அதனால் நிறைய பேர் இது கடிச்சிருச்சு அப்படின்னா தூக்கத்திலே கூட இறந்து போன செய்திகள் நிறைய இருக்குது. வலியும் தரமாட்டாங்க, எச்சரிக்கையும் தரமாட்டாங்க. அதாவது இப்போ மற்ற பாம்புகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நல்ல பாம்போ இல்லாட்டி வேறு வீரியன் பாம்புகளோ எடுத்துக்கிட்டோம்னாலும் நல்ல பாம்புகள் கிட்ட போய் நீங்கள் சீண்டினீங்க அப்படின்னா அது முறையாக எச்சரிக்கை செய்யும். எச்சரிச்சுட்டு அப்புறம் அதற்கு தொந்தரவு தாங்க முடியாட்டினா கடிச்சு வச்சிடும். அதே மாதிரி தான் விரியன் பாம்புகளும் ஒருவித ஒலியை எழுப்பி எச்சரிக்கை செய்வார்கள், இங்கேருந்து போயிரு இல்லாட்டி கடிச்சு வச்சிருவேன் அப்படின்னு. ஆனால் நம்ம கட்டுவிரியன்கள் அப்படிலாம் கிடையாது. உங்களோட கையோ காலோ பட்டுருச்சுன்னா எச்சரிக்கைலாம் செய்யாது, கடிச்சு வச்சுட்டு அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அந்த வலியும் நம்மளுக்கு தெரியறது கிடையாது. இந்த மாதிரி எச்சரிக்கையும் செய்யாது, வலியும் தெரியாது, ஆனால் கடுமையான விஷமும் செலுத்தக்கூடியது. இந்த மாதிரி காரணங்கள்னால தான் இதை சைலண்ட் கில்லர்ஸ்னு சொல்கிறாங்க. சரி, நம்ம கட்டுவிரியன் விரியன் பாம்புகளே கிடையாதுன்னு சொன்னால அந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது நம்ம கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இது எல்லாமே வைப்பர் குடும்பத்தை சார்ந்தது. நம்ம கட்டுவிரியன் எடுத்துக்கிட்டோம்னா எலிப்பிடே அப்படின்னு வாயிலே நுழையாத அந்த பெயரை கொண்ட குடும்பத்தை சார்ந்தது. இந்த எலிப்பிடே குடும்பத்தில் தான் நம்ம நல்ல பாம்பும் வர்றாரு. சரி, இந்த வைப்பர் குடும்பத்துக்கும் இந்த எலிப்பிடே இந்த குடும்பத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போது இந்த வைப்பர் குடும்பத்தினுடைய பாம்புகளுக்கெல்லாம் பெரும்பாலான விஷம் ஹீமோடாக்சின், சைட்டோடாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷங்கள் தான் இருக்கும். இதனை கடிச்சிருச்சு அப்படின்னா இதனால் திசு செயலிழந்து போகும், இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும். இந்த மாதிரி பிரச்சனைகளால் மரணம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இந்த பக்கம் பார்த்துக்கிட்டோம்னா எலிப்பிடே, நம்ம நல்ல பாம்பு, நம்ம கட்டுவிரியன் இவர்கள் எல்லாமே ஹீமோடாக்சின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நரம்பை பாதிக்கக்கூடிய அந்த விஷ வகையை சார்ந்தவர்கள். இவர்கள் கிடைச்சினாலும் சிறிது நேரத்தில் மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்புறம் பற்கள் அமைப்பு. இப்போது நம்ம வைப்பர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாத்துக்குமே பற்கள் பெருசாக இருக்கும், ஆனால் அந்த பற்கள் மடங்கி இருக்கும். வாய்க்குள்ளே இந்த மாதிரி மடங்கி இருக்கும். கடிக்கும் பொழுது மட்டும்தான் இப்படி ஓப்பன் பண்ணி கடிக்கும். ஆனால் நம்ம எலிப்பிடே, நம்ம நல்ல பாம்பு, நம்ம கட்டுவிரியன் எல்லாமே சின்ன சின்ன பற்களாக தான் இருக்கும், விஷப்பற்கள். ஆனால் இது நிலையாக இதே மாதிரி ஒரே அமைப்பில், நிலையான அமைப்பில் இருக்கும். கடிச்சு வச்சுட்டு அது அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி பற்களின் அமைப்புமேவும் இந்த குடும்பங்களுக்கு இடையில வேறுபடுது. சரி, இயற்கையில் உணவு சங்கிலியில் நம்ம கட்டுவிரியன்கள் அதிக பங்காற்றுறாங்க. அதாவது பல உயிர்களை வேட்டையாடுறாங்க, பலருக்கு உணவாகவும் மாறுறாங்க. இவர்கள் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட தான் செய்யும் உணவு சங்கிலியில். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டுவிரியன்கள்னால மனிதர்களாகிய நம்மளுக்குமே ஒரு சில நன்மைகள் இருக்கத்தான் செய்து மறைமுகமாக. எலிகளை அதிக அளவில் கட்டுப்படுத்துகிறாங்க. இதனால் விவசாயத்திற்கு அதிக அளவு நன்மை கிடைக்குது.
அது மட்டும் இல்லாமல் எலிகள்னால் ஏற்படக்கூடிய நோய்களும் கொஞ்சம் கட்டுப்படுத்தப்படுது இது வேட்டையாடுகிறதுனால. அப்புறம் நம்ம கட்டுவிரியனோட விஷத்தை வச்சு, நியூரோடாக்சின் அந்த விஷத்தை வச்சு பெயின் கில்லர்ஸ் தயாரிக்கிறாங்க. அப்புறம் இரத்த ஓட்ட பாதிப்பை சரி செய்யக்கூடிய அந்த மருந்துகள்லாம் தயாரிக்கிறாங்க. அப்புறம் ஆன்டிவெனம் இது எல்லாத்தையுமே தயாரிக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன நன்மைகளும் நம்ம கட்டுவிரியன்களால் மனிதர்களுக்கு நன்மைகள் இருக்கத்தான் செய்யுது.